ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம ரோபோட் கேர்ளோடைய அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்க, நம்ம ஹீரோயின் வந்து அந்த காம்படிஷனுக்காக ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தா இல்லையா. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். இப்படி இருக்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ரெஸ்ட் ரூமில் உட்காந்துக்கிட்டு, ஆஜி நீ ஓவராக எதுவும் பேசுறாத சரியா, கம்மியாக பேசு, எதுக்கும் பயப்படாத, நீ தான் ஜெயிக்க போற அப்படின்னு அவளுக்கு அவளே தைரியம் சொல்லிட்டு இருக்கிறா. அப்போ வெளியில பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற 2 பொண்ணுங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது இந்த காம்படிஷனை நம்ம டேரக்டர் தான் நடத்துறாராம் அப்படின்னு ஒருத்தி சொல்ல, இன்னொருத்தையும் பார்த்தீங்கன்னா ஆனாலும் நம்ம கம்பெனியோடைய சிஇஓ தான் பெஸ்ட் தெரியுமா, டைரக்டரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளாம் அப்படின்னு ஹீரோவை பத்தி அப்படி இப்படின்னு தப்பா பேசிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இதை கேட்டதுமே பயங்கர கோவம் வருது. உடனே வேகமா வெளியில வந்து கையை வாஷ் பண்றா. ஸோ வாஷ் பண்ணிட்டு வேனுக்குனே அவங்க மேல தண்ணி படணுன்ற மாதிரி கையை உதறா. அவங்களும் யாரு இவா இப்படி பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டுறாங்க. ஹீரோயினும் ஹீரோன்னு அப்படிலாம் கிடையாது, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவளுக்குள்ளேயே சொல்லிக்கிறா. அப்புறமா வெளியில வந்து அங்க போற ஒருத்தர்கிட்ட, சார் வைஃபை பாஸ்வேர்ட் தெரியுமா அப்படின்னு கேட்டதும் அது யாருன்னு பார்த்தா ஹீரோயினுடைய அண்ணன் தான். ஆனா இவ தான் வேற கெட்டப்ல இருப்பா இல்லையா, இருந்தாலும் கொஞ்சம் பயப்படுறா. அவரும் பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல வந்து பாக்குறாரு. ஆனாலும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவளுடைய சூட் கேஸை இவர் பார்த்துட்டு, இதை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் டவுட் வருது. இருந்தாலும் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு நிம்மதியா வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த காம்படிஷன்ல அந்த லவர் பொண்ணு தானே நடத்திட்டு இருப்பா. ஸோ அவ எல்லார்கிட்டையும் இந்த போட்டியோடைய ரூலை நான் சொல்லிடுறேன், எங்களுடைய ஜட்ஜுக்கு 50 ஓட்டு தான், மீதி 50 ஓட்டை ஆடியன்ஸ் ஆன நீங்க தான் போடணும், அதை வச்சு தான் யார் வின்னர்ன்ற மாதிரி நாங்க டிசைட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்க ஹீரோயினோட அண்ணன் மாடியில ஹீரோ பக்கத்துல தான் இருக்கிறான். அப்பதான் அந்த ஹார்ட் பாலை பாக்குறான். இது என்ன இங்க பண்ணுது, ஓ அப்படின்னா நம்ம அங்க பார்த்த சுருட்ட முடி என்னுடைய தங்கச்சி தானோ அப்படின்னு கொஞ்சம் ஷாக் ஆகுறான். கட் பண்ணா எல்லாரும் ஸ்டேஜுக்கு போய் இந்த போட்டிக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்ற மாதிரி பாக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பெட்டி ஒன்று இருக்குது, அதுல தான் அவங்க ஓட் பண்ணி போடணும். ஆனா ஹீரோயின் கிட்ட யாருமே வரமாட்டாங்க. என்னது இது, நாங்க போன் பண்ணாலே எல்லாருக்கிட்டையும் பேசிப்போம், இதெல்லாம் இப்ப யார் யூஸ் பண்ண போறா அப்படின்னு ஹீரோயினோட ப்ராடக்ட்டை பத்தி அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயின் பக்கமே வரமாட்டாங்க. ஸோ ஹீரோயினும் எவ்வளவோ கத்தி பாக்குறா. ஆனா யாருமே பாத்தீங்கன்னா வரவே இல்லை. ஸோ சோகமா சேர்ல உட்காந்துக்கிறா. ஸோ ஹீரோவுக்கு இவளை அடையாளமே தெரியல. இருந்தாலுமே இவ அனுப்புன லெட்டரை படிச்சுட்டு இவளுக்காக தான் சொல்ல போனா அங்கேயே வந்திருப்பான். என்னங்க லெட்டர்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, ஆனா இப்படி சோகமா உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. இந்த பெட்டியிலையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் ஓட் போட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினோடைய அப்பா அவளுடைய கண்ணுக்கு தெரியுறாரு. ஹீரோயின் கிட்ட வந்து, ஏன் செல்லம் இப்படி உட்கார்ந்து இருக்கிற, நான் கார்ல பெஸ்ட்னா நீ அடுத்தவங்க மனசை புரிஞ்சிக்கிறதுல பெஸ்ட், ஸோ ரொம்பவே தைரியமா இரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு அப்பாவை பார்த்த உடனே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. அப்பா திரும்பி அவகிட்டையும், நீ எப்போதுமே அவங்களுடைய ஆழமான சந்தோஷத்துக்காக தான் பண்ணுவேன், கவலைப்படாத, உன்னால முடியும் சரியா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அழுதுகிட்டே அப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கிறா. ஆனா அதுக்குள்ளே அவர் பாத்தீங்கன்னா மறைஞ்சு போயிடுறாரு. ஆனா அவளுக்கு இப்போ ஒரு புது ஸ்ட்ரென்த் கிடைச்சிருச்சு. ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா திரும்பி அந்த ஹார்ட் பாலை பத்தி கத்த ஆரம்பிக்கிறா. அப்போ ஒரு லேடிங்க வந்து, நான் யூஎஸ் போக போறேன், என்னுடைய பையனுக்கு இதை வாங்கி கொடுக்கலாமா, என்னுடைய பையனுக்கு இது வழியா நான் மிஸ் பண்றத சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டதும், கண்டிப்பாங்க இதுதாங்க கரெக்டான ஆப்ஷன், உங்களுடைய ஃபுல் லவ் இது வழியா நீங்க காட்டிடலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ அங்க நிறைய பேர் வந்து ஹீரோயின் பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ப்ரொஃபஸரும் பாத்தீங்கன்னா வேகமா உள்ள வர்றாரு. ஸோ ஹீரோயினை கூட்டிட்டு போயிடணுன்ற மாதிரி பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோயினுடைய அண்ணன் வந்து இந்த ப்ரொஃபஸரை தடுத்து, இன்னும் ஹீரோவால அடையாளம் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு மூச்சே வருது. அதுக்கப்புறம் அந்த சிஇஓ ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் பார்த்துட்டே வரான். அப்போ ஹீரோயின் கிட்ட வந்து, கொஞ்ச நேரத்திலே உங்க ப்ராடக்ட் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு போல, ஆல் த பெஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ அங்க நம்ம ஹீரோவும் வரான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயமாவே இருக்குது. ஆனா அவன் கிட்ட சிஇஓ பண்ணத்த துரோகத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். அதாவது உங்களை ஒருத்தங்க பின்னாடி குத்தனா எப்படி வலிக்கும், எனக்கு அப்படிதான் டெய்லி நடக்குது, அவங்கள நான் இப்போ என்ன செய்ய நீங்களே சொல்லுங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்டதும், சிஇஓக்கு நம்ம ஹீரோ பேசுறதை கேட்டு பயங்கரக்கும் வருது. உடனே ஹீரோயினையும் பாத்தீங்கன்னா, எப்போதுமே நம்ம ஓல்டு ஃப்ரெண்டுக்கு பாய் சொல்லவும் புது ஃப்ரெண்டுக்கு ஹாய் சொல்லவும் தயங்கவே கூடாது அப்படின்னு என்னுடைய அப்பா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு சிஇஓக்கு இன்னுமே கோபமா வருது. அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, உங்க அப்பா கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினை பாத்தீங்கன்னா, அப்பா நான் படிக்கும் போதே இறந்து போயிட்டாங்க, அம்மா எனக்கு 2 வயசாகும் போதே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் அவகிட்ட நான் இதெல்லாம் கேட்கலையே அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. உடனே ஹீரோவை கிட்ட, ஒருவேளை நான் யாரையும் நினைக்காம இதை தொட்டேனா அப்ப என்ன ஆகுன்ற மாதிரி வேணுக்குனே கேட்கிறான். உடனே ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, இல்ல நீங்க கண்டிப்பா இதை தொடும்போது உங்க ஹார்ட்ல உள்ளவங்களை நினைக்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்போ செக் பண்ணி பாத்துருவோமே அப்படின்ட்டு இவன் ஒரு ஹார்ட்டை வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு ஹார்ட்டை பிடிக்க சொல்லி தள்ளி போய் நிக்கிறான். அவளும் ஒரு ஹார்ட்டோட வந்து நிக்கிறான். அப்போ ஹீரோ ஸ்லோவா அந்த ஹார்ட்டை தொடுறான். அது எரியுது.
திரும்பி பார்க்கும்போது ஹீரோயின் அந்த ரோபோட் ட்ரெஸ்ல அந்த லைட்டோட நிக்கிறது ஹீரோக்கு தெரியுது. ஸோ ஹீரோக்கு இதை பார்த்து பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. அப்போ நம்ம மனசுல இந்த ரோபோட்டை தான் நினைச்சிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி அவன் புரிஞ்சுக்கிறான். ஸோ சோகமா அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினுக்கும் குழப்பமா இருக்குது. அவனே பார்க்கறான். அப்படியே கட் பண்ண அடுத்தது ஹீரோ பெட்ரோல் போடலான்ற மாதிரி வரான். ஆனா அவனுக்கு ஹீரோயின் நினைப்பாவே இருக்குது. அப்போ தெரியாம காசு கொடுக்கும்போது அங்க ஒர்க் பண்றவருடைய விரலை தொட்டுறான். ஆனா அது அவனுக்கு அப்போ தெரியல. போகும்போது தான் ஐயோ அவர் மேல விரல் பட்டுருச்சு அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா அவனுக்கு இப்போ எதுவுமே ஆகல. வாட்சும் பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருக்குது. உடனே இவன் செம ஷாக்கிங்ல பக்கத்துல இப்போ ஹீரோயினும் இல்ல, ஆனாலும் நமக்கு ஒண்ணுமே ஆகலையே அப்படின்ற மாதிரி பாக்குறான். கட் பண்ண இந்த சைடு பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 3 நாள் கழிச்சு தான் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அங்க இருந்த ஹீரோயினும் வெளியில வரா. அப்ப அவகிட்ட என்ன பேசிக்கிறானா, எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆஜி, காம்படிஷனும் முடிஞ்சிருச்சு, இனிமே ஹீரோ கிட்டே நம்ம போகக்கூடாது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிறா. அப்போ சைடில் ஒருத்தர் எனக்கு நாயின் அலர்ஜி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றத ஹீரோயின் கேட்கிறா. அவளுக்கு இப்பதான் ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோட எல்லாமே ஞாபகப்படுத்தி பார்க்கறா. அவன் ஹியூமன் கூட கான்டாக்ட்ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னது அப்படி இப்படின்னு எல்லாமே ஞாபகம் வருது. இருந்தாலும் ஆனா நான் ஒரு மனுஷி தானே, நம்மள ஹீரோ தொட்டிருக்கிறான், அப்புறம் எப்படி அவனுக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு நினைக்கும் போது டாக்டர் சொன்னது ஞாபகம் வருது. ஸோ அவங்க ஃபுல் நம்பிக்கையில ஒருத்தங்களை மீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த அலர்ஜி கியூர் ஆகிரும்னு சொன்னது இவளுக்கு ஞாபகம் வருது. உடனே பயங்கர ஷாக் ஆகுறா. அதனாலதான் நம்ம கூட இருக்கும்போது அவனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குதா அப்படின்னு ஷாக்கிங்கா யோசிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஹீரோவுக்கும் சரியாகிட்டுன்றத நேரா டாக்டர் கிட்ட சொல்ல வரான். டாக்டரும் பாத்தீங்கன்னா அவனை பார்க்க வேகமா வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோ ஒரு தாத்தாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வேகமா வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஏன்னா டாக்டருக்கு நம்பவே முடியல. 15 வருஷத்துல இப்பதான் இந்த டாக்டர் ஹீரோவை தொடுறாரு. அப்புறம் ஹீரோ உட்கார வச்சு என்னால நம்ப முடியல, எப்படி இது நடந்துச்சுன்னு சொல்லு, லாஸ்டா என்ன ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ அந்த ஹார்ட்டை தொட்டு ஹீரோயின் தானே நினைச்சு பார்த்திருப்பான். ஸோ அந்த ஃபீலால தான் அவனுக்கு லவ்வே கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதெல்லாம் பத்தி டாக்டர் கிட்ட சொல்ல டாக்டரும் இதை கேட்டுட்டு ஒரு ரோபோட் இவ்வளோ அதிசயம் பண்ணியிருக்கா, நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்ல. ஆனா ஹீரோ அவர்கிட்ட நான் ரோபோட்டை லவ் பண்றேன்னு சொல்லல அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் என்ன நினைக்கிறாருன்னா கல்யாணம் பண்ணிக்க போறான்ல, அதனால தான் ஹீரோ இவ்வளோ சந்தோஷத்துல இருக்கான் போல அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே ஹீரோ கிட்ட ரோபோட்டோடைய ஒர்க் முடிஞ்சு போச்சு இல்ல, இனிமே ரோபோட் அங்க இருக்க வேணாம், அதை அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. இல்ல டாக்டர், அந்த ரோபோட் என் கூடயே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் இல்ல அதுக்கு சான்ஸே இல்ல, இத்தனை வருஷமா பூட்டி இருந்த உடனே அவ தான் திறந்து விட்டுருக்கா, அவளுடைய ஒர்க் அவ்வளவுதான், இனிமேல் நீ தான் அந்த உலகத்துக்குள்ள வரணும், மக்களோட பழகணும், டச் பண்றது ஹக் பண்றதோடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் நீ உணரணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு இதை கேட்டதுமே கஷ்டமா இருக்குது. ஃபீல் பண்றான். ஹீரோயினை பத்தி யோசிக்கிறான். திரும்பியும் டாக்டர் ஹீரோ கிட்ட அப்புறம் நீ ரோபோட் மேல வச்சிருக்கிற லவ் வரும் இல்யூஷன் தான், அதே நம்பிட்டு இருக்காத, உண்மையான லவ்வை நீ தேட ஆரம்பிக்கணும், அதை கண்டுபிடி, அது தர ஹாப்பியை யாராலையுமே தர முடியாது, அதை அனுபவி. ஏன்னா இப்போ நம்ம உயிரோட இருக்கோன்னு எப்போ ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா, நம்ம லவ் பண்ணும்போது தான் ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு இதை கேட்டதுமே அழகையா வருது. அழ ஆரம்பிச்சிடுறான். ஸோ வேகமாக அங்கேருந்து கிளம்பிடுறான். கட் பண்ணால் ஹீரோயின் அதே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. கரெக்டாக ஹீரோயின் லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது ஹீரோ இன்னொரு லிஃப்ட்டில் இறங்கி அப்படியே ஹீரோயினை கிராஸ் பண்ணி போகிறான். ஆனால் 2 பேரும் பார்த்துக்கல. ஸோ ஹீரோயின் நேராக அந்த டாக்டர் கிட்ட வந்து அன்னைக்கு நீங்கள் என்கிட்ட ஒரு அலர்ஜி பற்றி சொன்னீங்கல்ல டாக்டர், எனக்கு அதை பற்றி இப்போ கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டதும் டாக்டரும் இந்த வீடியோவை பாரு உனக்கு நல்லா புரியும்னு சொல்லி அந்த லண்டன் கப்பல்ஸ் வீடியோவை காமிக்கிறாரு. அப்புறம் ஹீரோயின் கிட்ட இந்த ஜானிக்கு நீ சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் அவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்த நர்ஸை வந்து அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அவளுடைய பேரு டில்டா, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சந்தோஷம்னா என்னன்னே தெரிய ஆரம்பிச்சுது, அவனுடைய லைஃபை வாழ ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஹீரோடைய ஞாபகம் தான் வருது. அப்போ ஹீரோவும் நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை அவ்வளோ லவ் வச்சிருக்கானா அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோயினுக்கு புரியுது. ஸோ கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. டாக்டர் கிட்ட அவன் தனிமையிலே வாழ்ந்துட்டானா, அந்த தனிமை தான் அவனை ரொம்பவே கொடுமை பண்ணியிருக்கா, அதனால தான் இந்த மாதிரி ஒரு லவ் வந்ததுமே அவனுக்கு எல்லாமே சரியாயிடுச்சா அப்படின்னு சொன்னதும் ஆமா இப்போ தான் அவன் ரொம்பவே சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்ல ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த டில்டா பொண்ணும் ரொம்பவே சந்தோஷமா தானே இருப்பா டாக்டர், எனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே வச்சு அதை சொல்றா. அப்புறமா டாக்டர் கிட்ட டாக்டர் ஒருவேளை மனுஷங்க இல்லாம அந்த நம்பிக்கை அந்த லவ் எல்லாம் ஒரு பொம்மை மேலேயோ இல்லைன்னா ஒரு ரோபோட் மேலேயோ வருமோ அப்படின்னு டவுட் கேட்க டாக்டருக்கு இதை கேட்டு பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது. உனக்கு ப்ரொஃபசர் காங்க தெரியுமா அப்படின்னு உடனே கேட்குறாரு. அப்படியே சீனும் கட் ஆகுது. அதே டைம் இந்த சைடு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் நினச்சி ஃபீல் பண்ணி காரில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். டாக்டர் சொன்னதெல்லாம் அவனுடைய மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்குது. எப்படி ஹீரோயின் இல்யூஷனாக இருப்பான்னு அவனால் நம்பவே முடியல, என்ன பண்ணணும்னே தெரியல. அப்போ ஹீரோக்கு அந்த ப்ரொஃபசர் கால் பண்ணி நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்ததே பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரு பார்ல மீட் பண்றாங்க. ஹீரோ ப்ரொஃபசரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஹேண்ட் ஷேக் பண்ண கை கொடுக்குறான். ப்ரொஃபசருக்கும் ஆச்சரியமா இருக்குது. ஸோ ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு 2 பேரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க. அப்போ அந்த ப்ரொஃபசரை பார்த்தீங்கன்னா டைரக்டர் கிம் ஃபுல்லாக ரெக்கவரி
ஆனதுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 பேரும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்க இந்த சைடு ஹீரோயினை பாத்தீங்கன்னா லேபுக்கு வரா, கூடவே அந்த டாக்டரும் வராரு. இங்க வந்து இந்த டாக்டர் இந்த ரோபோட்டை பார்த்து மிரண்டு போயிடுறாரு. அப்படியே ஹீரோயின் மாதிரியே இருக்குதுன்னு பார்த்துட்டே இருக்க அசிஸ்டன்ட் எல்லாம் பார்த்து மிரண்டு போறாங்க. யார் இது, எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு. அப்போ ஹீரோயின் கோவப்பட்டு அவங்க கிட்ட உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அவங்களுக்கும் எதுவுமே புரியல, முழிக்கிறாங்க. ஆனா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு மட்டும் என்னமோ தெரிஞ்சிருக்குது. அவளும் அப்படியே முழிக்கிறா. உடனே இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்துல அவங்க கிட்ட ஒரு ரோபோட்டை அனுப்புறதுக்கு பதில ஒரு ஹியூமனை வந்து நீங்க அவங்க கிட்ட அனுப்பியிருக்கீங்க, என்ன காரியம் பண்ணிருக்கீங்க, ஒருத்தனை நீங்க எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ணிருப்பீங்க, எங்க அந்த ப்ரொஃபசர், நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு கோபமா கேட்குறாரு. அவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொஃபஸருக்கு கால் பண்றாங்க. அதே டைம்ல இந்த சைடு பார்த்தா ப்ரொஃபஸர் ஹீரோ கூட உட்காந்துருக்கிறாரு. ஹீரோ அந்த ப்ரொஃபஸர் கிட்ட ஹீரோயினை என்கிட்ட அனுப்பி ட்ரைனிங் பண்ணணும்னு சொன்னீங்க, நான் என்னுடைய ஃபுல் ஃபீலிங்ஸை காட்டினேன், என்னுடைய எமோஷனல் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா ஆமா அதனால தான் நீங்க இப்போ கியூர் ஆகியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கடுத்தது ஹீரோ கண்ணெல்லாம் கலங்கி இப்போ நான் லவ்ல விழுந்துட்டேன், ஆமா ஐ லவ் ஆஜி அப்படின்னு சொல்ல ப்ரொஃபஸருக்கு இதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகுது. திரும்பியும் நம்ம ஹீரோ பயங்கர எமோஷனலா எனக்கு தெரியுது உங்களால அதை நம்ப முடியாது தான், ஆனா எனக்கு நல்லாவே தெரியுது நான் அவளை வெறித்தனமா லவ் பண்றேன் போல, ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் அவளுக்காக வெயிட் பண்றப்போ எனக்குள்ள என்னமோ ஆகுது, அவ வந்துட்டா நான் என்னையே மறந்துடுறேன், சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா எப்படி இந்த நைட் வேகமா போகணும் ப்ரே பண்ணிட்டே இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் அவ என்னுடைய பக்கத்துல இருக்கும்போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்ல ப்ரொஃபஸருக்கு இப்போ என்ன பண்ணனே தெரியல. அவனுக்கு பயங்கரமா பயம் வர ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ கிட்ட அது நீங்க இவ்வளவு வருஷம் தனிமையில இருந்தீங்கல்ல, அதனாலதான் உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகியிருக்கும், அது மட்டும் இல்லாம நீங்க சரியானதுக்கு அந்த ரோபோட் தான் காரணம், அதனாலதான் நீங்க எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறான். அதுக்கு ஹீரோவை பாத்தீங்கன்னா நானும் அது வெறும் இலியூஷன் தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா எப்போ அவளை பத்தி யோசிக்கிறனோ நினைக்கிறனோ அப்பதான் நான் சந்தோஷமா இருக்கிறேன், அவ எனக்குள்ள இருக்கும்போது தான் நான் உயிரோட இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்றேன் அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்றான். இந்த ப்ரொஃபஸருக்கு இப்போ என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படியே முழிக்கிறாரு. அப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த ப்ரொஃபஸர் கிட்ட உனக்கு தான் ரோபோட்டை பத்தி நல்லா தெரியும் இல்லையா, அவளும் என்ன லவ் பண்றான்னு நினைக்கிறேன், உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டதும் ப்ரொஃபஸர் இன்னுமே பயங்கர சாக்குல தான் இருக்காரு. ஏன்னா இனிமேல் எப்படா இவன் கிட்ட உண்மையா சொல்ல முடியும் அப்படின்னு அவருக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு நீ பேசுறதுலாம் சான்ஸே இல்ல, ஏன்னா அவ வெறும் ரோபோட் தான், நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை தான் அவ பேசுவா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ரொம்ப எமோஷனலா அழுதுகிட்டே எனக்கு தெரியும் அது என்னுடைய மைண்ட் சொல்லுது அது வெறும் போய் இல்யூஷன் தானு, ஆனா என்னுடைய ஹார்ட் சொல்லுது அது முழு உண்மையான லவ்னு, எனக்கு அது எவ்வளோ வலிக்குதுன்னு உன்னால புரிஞ்சிக்க முடியுதா, அந்த மாதிரி என்னுடைய ஹார்ட் ஃபுல்லுமே சந்தோஷனாலையுமே வலியுனாலுமே நிறைஞ்சிருக்குது, நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு பயங்கரமா பேச அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த ப்ரொஃபஸர் முதுகுல தூக்கிட்டு அவனுடைய ரூம்க்கு வந்து பெட்ல போட்டுட்டு அந்த தாத்தா கிட்ட பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுறாரு. அப்புறமா நேரா அவர் அந்த லேப்குள்ள தான் வராரு. அங்க பார்த்தா ஹீரோயின் இவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. ப்ரொஃபஸரை பார்த்த உடனே பயங்கர கோவமா உங்களுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சுதானே என்ன அங்கே அனுப்புனீங்க அப்படின்னு கேட்டதும் ப்ரொஃபஸருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இந்த மாதிரி டாக்டர் வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவனுக்கு அலர்ஜி இருக்குன்னு தெரிஞ்சுமே எனக்கு எதுக்கு காசு கொடுத்து அனுப்பி வச்சிங்க, உங்களுடைய சுயநலத்துக்காகவா அப்படின்னு கேட்டதும் இந்த ப்ரொஃபஸரால் எதுவுமே பேச முடியல. அசிஸ்டன்ட்லாம் எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் இந்த ப்ரொஃபஸரை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட இதுக்கு நானே முழு காரணத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல இன்னுமே நம்ம ஹீரோயின் பயங்கர கோவத்தில் அவனுக்கு இப்போ சரியாகிடுச்சு தான், அது எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது, ஆனா ஒருவேளை குணமாகலனா என்னால அவன் இறந்து போயிருந்தானா என்ன ஆகியிருக்கும், அதெல்லாம் யோசித்து பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அழுதுகிட்டே இப்போ அவன் கிட்ட எப்படி என்னால உண்மையை சொல்ல முடியும், இந்த உண்மை தெரிஞ்சு இனிமேல் அவன் என்ன நம்புவானா சொல்லு, இது எனக்கு எவ்வளவு பெரிய வலி கொடுக்கணும் உனக்கு தெரியுதா, உள்ள அவ்வளவு வலி பயமும் கலந்து என்ன கொலை பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அப்போ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இவகிட்ட ஓடி வந்து ப்ரொஃபஸர் அவனுடைய நல்லதுக்காக தான் அப்படி பண்ணாரு, அவன் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு இருந்தது ப்ரொஃபஸருக்கு நல்லா தெரிஞ்சது, அதனால தான் அப்படி பண்ணாருன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு இன்னுமே கோவம் போகல, எனக்கு எவ்வளவு வலிக்குன்னு யாருமே யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறாங்க. அது போக ஹீரோடைய வீட்டு வாசல்ல எப்போதுமே அந்த ரவுடி பசங்க கண்காணிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க இப்படி நம்ம ஹீரோயின் வர்றதை பார்த்துட்டு ரோபோட் வந்துருச்சு இன்னைக்கு தூக்கிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ ஹீரோயின் பைக்கோட அங்க வரா. இவங்களும் அது ரோபோட் தான் நினைச்சு ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டா அவளுடைய வீட்டுக்கு தான் வரா. இவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்குது, ரோபோட் எப்படிடா ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்குதுன்னு பாக்குறாங்க.
பாக்குறாங்க. ஹீரோயினும் வீட்டுக்கு வந்ததுமே அவளுடைய அண்ணியை தான் பாக்குறா. ஸோ ஹீரோயினை புரிஞ்சுக்கிட்டதுமே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஹீரோயினை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. ஹீரோயினும் அவங்கள கட்டி பிடிச்சி எல்லாத்தையுமே நினைச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது அந்த வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அண்ணன் வரான். அந்த ரவுடி பசங்க இதையும் பாத்துடுறாங்க. அப்புறமா ஹீரோயினோட அண்ணன் ஒரு ரூமுக்கு போய் ஹீரோயினை பாக்குறான். ஸோ ஹீரோயின் அண்ணன் மூஞ்ச பார்க்காமலேயே நான் என்னுடைய ரெஸ்யூமை ரெடி பண்றேன், ஏதாவது என்ன வேலைக்கு சேர்த்து விடு, நான் இனிமேல் இங்க இருக்கக்கூடாது. அண்ணனையும் பாத்தீங்கன்னா சரி அதுதான் உன்னுடைய ஃபியூச்சருக்கு நல்லது, நல்ல ஜாபுக்கு உன்னை ரெஃபர் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ கட் பண்ண அடுத்தது அந்த ப்ரொஃபஸர் அந்த டாக்டர் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. டாக்டர் வந்து இந்த ப்ரொஃபஸர் கிட்ட அவன் கியூர் ஆகிருவான்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது இல்லை எனக்கு தெரியாது, ஹீரோ லவ் பண்றது ஒரு ரோபோட்டை தான், அதனால தான் கியூர் ஆகியிருக்கான் அப்படின்னு சொல்ல திரும்பி அந்த டாக்டர் எனக்கு கோவம் வந்துச்சு, ஆனால் நான் உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னுடைய பேஷண்ட்டை க்யூர் பண்ணி கொடுத்ததுக்கு. 15 வருஷமாக நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன், இப்போ தான் இது சைக்காலஜி இஷ்யூன்றது எனக்கு தெரிய வந்துச்சு. சரி ஓகே, இப்போ அவன்கிட்ட போய் இதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. கட் பண்ணால் அடுத்தது ப்ரொஃபஸர் லேபில் இருக்கிறாரு. இப்போ தான் அவர் என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. உடனே அந்த உண்மையான ரோபோட் கிட்ட வந்து உனக்கு அந்த டைரக்டர் கிம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டதும் அதுக்கு அந்த ரோபோட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அடுத்தது தான் அந்த ப்ரொஃபஸர் அந்த லென்ஸில் ரெக்கார்டான கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாரு. அதில் அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணது, எல்லா இடத்துக்கும் போனது, அப்படி இப்படின்னு எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குது. அது போக இப்போ தான் இவருக்கே புரிய வருது 2 பேரும் இவ்வளோ டீப்பாக லவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரிய வருது. உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயினும் கால் அட்டென்ட் பண்ணி பேசுகிறா. ஸோ ப்ரொஃபஸர் அவகிட்ட சாப்பிட்டியான்ற மாதிரி நார்மலாக ஆரம்பிக்க, எப்படி என்னால் சாப்பிட முடியும், ஒருத்தனை கொல்றதுக்கு இவ்வளோ காசு வாங்கிட்டு நான் இந்த மாதிரி நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் உன்னுடைய தப்பு இல்லை, ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் எனக்கும் ஆசை. ஸோ என்னுடைய ரோபோட்டை வச்சு அவனுக்கு மிராக்கிள் நடக்கும்ன்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன், அதுக்காக தான் நான் அங்கே அனுப்பினேன், ஆனால் இப்போ எனக்கு அதோடைய ரிசல்ட் தெரியணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் பேசுறத புரிஞ்சுக்கிட்டு அப்போ அவங்ககிட்ட நம்ம ஹானஸ்டாக இருக்கணும், எல்லா உண்மையும் சொல்லணும், அப்போ தான் ரிசல்ட் ஃபுல்லாக வரும்ன்ற மாதிரி சொல்ல, ஆமாம் அதே தான், நாளைக்கு காலையில் நம்ம எல்லா உண்மையுமே ஹீரோ கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஸோ ஹீரோயினுக்கு இப்போ தான் மூச்சே வருது, கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோயின் அவளுடைய வீட்டில் இருந்து வெளியில் வரா. ப்ரொஃபஸர் அவளை பிக்கப் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட உண்மையை சொல்ல கிளம்புறாங்க. இதையும் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி பசங்க பார்த்துட்டே இருக்காங்க. கட் பண்ண அதே டைம்ல இந்த சைடு டாக்டரை காமிச்சா அவருக்கு லண்டன்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அதாவது என்ன பேசுறாங்கன்னா, இந்த மாதிரி அந்த டில்டா பொண்ணு இருக்கால, அவன் அந்த ஜானியை ஏமாத்திட்டா, உண்மைக்குமே அவன் லவ் பண்ணல, பணத்துக்காக தான் இவ்வளவு நாள் பழகி இருக்கா, அது கிடைச்சதுமே அப்படியே கிளம்பிட்டா, அதனால ஜானிக்கு அலர்ஜி சாக்கு வந்து அங்கேயே இறந்து போயிட்டான் அப்படின்னு டாக்டர் கிட்ட சொல்ல, அவ்வளவுதான் தூக்கி வாரி போடுது. வேகமா ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணி ஜானி அலர்ஜி சாக்குனால இறந்து போயிட்டான், டில்டா அவனை ஏமாத்திட்டு போயிட்டான், ஸோ நீ எதுவும் ஹீரோ கிட்ட சொல்லிடாத, அப்புறமா அவனுக்கும் சிவியராக நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ப்ரொஃபஸருக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னா, ப்ரொஃபஸர் மட்டும் ஹீரோவை பார்க்க வராரு. ஹீரோ அந்த வீட்டோடைய ஜன்னல் பக்கம் நின்றுட்டு இருக்கிறான். ஸோ ப்ரொஃபஸர் கிட்ட இன்னைக்கு பனி பொழியிற மாதிரியான கிளைமேட் இருக்குது இல்ல அப்படின்னு சொல்ல, ஆமா சான்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும், அது என்னன்னா ரோபோட்டை ரீசெட் பண்ணணும், அதை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு கஷ்டமா இருக்குது. திரும்பிக்கிறான், கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. ஆனா ஹீரோவும் அதை தான் பண்ண ஆசைப்படுறான். கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா ரோபோட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடியா உட்காந்துருக்காங்க. அவளுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்குது, ஏன்னா இதுதானே கடைசி நாள் அப்படின்னு நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகிறா. வெளியில பனியும் பொழிய ஆரம்பிக்குது. அடுத்தது பார்த்தா ஹீரோயின் ஹீரோ வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ ஹீரோ அவளுடைய முன்னாடி வந்து நிற்கிறான். சோகமா அவகிட்ட, இப்போ நான் பேசுறத நல்லா கேட்டுக்கோ, கடைசியா உனக்கு ஒன்று தருவேன், 1 மாசம் ஃபுல்லா நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கிறேன், ஆனா நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா, நல்ல பொக்கிஷமா இவ்வளவு நாள் இருந்த, என்னுடைய மருந்தாவும் நீ இருந்த அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு இதை சொல்லும் போது அழுக வருது. ஹீரோயினுக்கும் இதை கேட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்புறமா என்ன சொல்றான்னா, பூட்டி இருந்தா என்ன, நீ தான் திறந்து இந்த உலகத்துல என்ன நடக்க வச்ச, நீ என் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், அதுக்கப்புறம் சாரி அப்படின்னு பயங்கர எமோஷனலா சொல்றான். ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, நான் ஒன்னும் உன்னை கியூர் பண்ணல, உன்னுடைய இதயத்துல ஆழமா யாரை நம்புறியோ அதான் உன்னை கியூர் பண்ணிச்சு, நான் இல்லைனாலும் நீ கியூர் ஆகியிருப்ப, அதுக்கப்புறம் இனிமேல் நீ வாழ்ற வாழ்க்கை கண்டிப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. மறுபடியும் ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், கவனமா நான் சொல்றதை கேட்டுக்கோ, நீ என்ன பார்க்குற விதத்துல என்ன ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வச்ச, என் கூட நல்ல ஃப்ரெண்டா இருந்த, நீ என்ன ஒரு உண்மையான பொக்கிஷமா பார்த்த, நம்ம ஒன்னா இருந்த நாட்களை நானும் என்னைக்குமே மறக்க மாட்டேன், அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப சாரியும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவை பேசுறத கேட்டு அழுதுகிட்டே சிரிக்கிறான். அதுக்கு அடுத்தது சோகமா ஹீரோயின் கிட்ட, ரோபோட்டு ஆப்ரேஷன் முடுக்குவா, இப்போ நான் உன்னை ரீசெட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். அதில் தான் என்ன ஆகுன்ற மாதிரி நமக்கு தெரிய வரும். ஸோ சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.